அன்பர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 1ஆம் தேதி, மார்கழி மாதம் 17ஆம் தேதி, புதன்கிழமை, துதியை திதி, உத்திராட நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்குரியது. நீங்கள் ராகு காலம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 வரை, நல்ல நேரம் காலையில் 9:15லேருந்து 10:15 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை கலர் சற்று போடுவது நல்லது. தவிர்க்க வேண்டியது ரெட் கலர் சற்று மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்கள். சாப்பிடக்கூடியது காலையில் பூரி அல்லது சப்பாத்தி, கோதுமையில் செய்கிறது அல்லது கோதுமை ரவை உப்புமா. நண்பர்களே, இப்போ நம்ம அந்த ஜோதிட பாடத்தில் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதங்களை பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம். அதை தொடர்வோமாக. கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் முற்பகுதியில், அதாவது அதில் பாதி முற்பகுதியில் பிறந்தவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சார அனுஷ்டானங்களை உபயோகிக்கக்கூடியவராக இருப்பார். அவங்க எதுலேயுமே ஒரு ஆச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி அந்த 4ஆம் பாதம் பிற்பகுதியில் பிறந்தவர்கள் என்னென்னா, தாம்பத்திய வாழ்வில் சர்ச்சை உடையவராக இருப்பார். அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும். தன்னதோட கப்பாசிட்டிக்கு கீழ்ப்பட்ட, தனது தகுதிக்கு கீழ்ப்பட்ட, அல்லது சீலமற்ற, அதாவது ஒழுக்க குறைபாடு உடைய, அல்லது வயது முதிர்ந்த, நம்மளை விட வயசுக்கு மூத்தவங்களை, அல்லது அழகில்லாத மாதரை அவர் மணப்பார். அதாவது அவரோட லைஃப் பார்ட்னர் அவருக்கு சற்று பொருத்தம் இல்லாதவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா உண்டு. விதவை மாதரை விரும்புவோராக இருப்பார். காலப்போக்கில், அதாவது பின்பாதை, அதாவது இந்த பின் பாதத்தில் பாதியில் பிறந்தவர்கள் தனது மனைவியை இழப்பவராகவோ அல்லது பிரிந்து வாழ்வோராகவோ இருப்பார். அல்லது மனைவி நோயால் பாதிக்கப்பட்டு மனைவிக்கு பணிவிடை செய்வதிலே இவர் காலம் கழிந்துவிடும். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தனது பூர்வீகத்தினால் ஆதாயத்தை அடைபவராக இருப்பார். அதாவது தாத்தா வழி முத்தாத்தா வழி சொத்துக்கள் அவருக்கு லாபம் தருவையாக, ஆதாயத்தை கொடுப்பதாக அமையும். தந்தை உதவியினால் மேன்மை அடைவார். தந்தை நல்ல லெவலிலிருந்து இவரையும் உயர்த்தி விடுவார். அதே மாதிரி அரசு பணி, அறக்கட்டளை, தொழிலாளர் நல வாரியம், இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, உருக்காலை, மருத்துவத்துறை போன்றவற்றின் மூலம் தொழில் புரிந்து வாழ்வோராக இருப்பார். அப்போது அவருக்கு நல்ல அமைப்பு இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கை மட்டும் பாதிக்கும். நண்பர்களே, நான் இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நம்ம இப்போது 12 ராசிக்குள்ளதையும் முழுமையாக சொல்ல முடியாது. ஒரு அவுட்லைன் தான் நம்ம சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, இப்போது மாவீரன் அலெக்சாண்டரோட வெற்றிக்கு காரணம் அவருடைய குரு அரிஸ்டாட்டில். அதே மாதிரி சந்திரகுப்த மௌரியரோட வெற்றிக்கு காரணம் அவரோட குரு சாணக்கியர் தான். அப்போ நீங்கள் நல்ல குருவை தேர்ந்தெடுத்தாலே பாதி வெற்றி உங்கள் வசப்படும். இதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதனால் நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும், எதாக இருந்தால் கூட டவுட் இருந்தால், உங்களால் எவர் நல்ல ஜோதிடர், விஷயம் தெரிஞ்சவர் என்று மதிக்கப்படுகிறாரோ அவருடைய உதவியை ஏற்று செயல்படுங்கள். நான் இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போ அவுட்லைன் சொல்லிக்கிட்டு போயிட்டோம் இல்லையா? டீட்டெயிலாக ஏதும் தெரிய வேண்டியது இருந்தால் 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட பேசுங்க. ஜாதக ரீதியாக எந்த விளக்கமாக இருந்தால் கூட எவ்வளோ ஃபுல் டீட்டெயில் பார்த்து சொல்கிறேன். இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. அதே மாதிரி மேசராசிக்காரங்க எப்படின்னா, மேசம்னாலே மார்ஸ் அம்சத்தில் பிடிவாத குணம் நிரம்பி நிற்கிறது. ஏற்கனவே மார்ஸ் அம்சத்தில் உள்ளவங்க இப்போது இந்த பீரியடில் பிடிவாத குணம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி நிற்கிறது.
அப்படி பிடிவாதமாகவே செய்யும் செயலில் எதிர்பார்த்த வகையில் நல்ல வெற்றி கிடைத்து விடுகிறது. அதே தான் உங்களோட நேரம்னு சொல்லக்கூடியது. வேண்டா வரப்பக்கா செய்கிறீங்க, அதில் நல்ல வெற்றி கிடைத்து விடுகிறது. உறவினரால் நன்மையே கிடைக்கிறது. டெக்ஸ்டைல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, பிஜி நடத்துகிறது, அதாவது பேயிங் கெஸ்ட் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. ஓகே. அடுத்து ரிஷபராசி. மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, மன நிறைவு உண்டாகிறது. அதே மாதிரி உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலம் விரைவில் வரப்போகிறது. அதனோட அறிகுறி இப்பொழுதே தெரிய ஆரம்பிக்கின்றது. தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம், செல்வம், செல்வாக்கு, புகழ் ஏற்படுகின்றது. மனைவி மக்களால் நன்மையே உண்டாகின்றது. புத்தாண்டு வாழ்க்கை நிறைய உயர்வை தரப்போகின்றது. அதே மாதிரி ஒரு பிற்காலத்தில் கூட நினைத்து பெருமைப்படக்கூடிய ஆண்டாக அமையப்போகிறது. வாழ்த்துக்கள். அடுத்து மிதுன ராசி. நம்பிக்கையாக செய்யும் காரியங்கள் ஏமாற்றத்தையே அளிக்கின்றன. வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் அதிக நன்மையை தருகின்றன. எல்லாமே கொஞ்சம் எதிர்மறையாக நடக்கிறது, ரிவர்ஸாகவும் நடக்கிறது. உறவினர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அதே மாதிரி நண்பர்கள் உதவி எப்போதுமே உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து கடகராசி. வீண் ஆத்திரம் ஏற்பட்டு நல்லவர்களை பகைத்து கொள்ள நேரிடுகிறது. மனைவி மக்களிடம் அதிக ஈடுபாடு இருக்கிறது. சுப செலவு அதிகரிக்கிறது. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்தால் அதில் அதிக நன்மை ஏற்படுகிறது, அதில் அதிக லாபம் வருகிறது. அதற்கான வாய்ப்பு உண்டாகும், அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி. எதிர்பாராத வகையில் நண்பர்கள் உறவினர்களின் விரோதங்கள் ஏற்படுகின்றன. குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் உதவி புரிவர்களாக இருக்க மாட்டார்கள். கடன் தொல்லை, உடல்நல குறைவு, மனக்கவலை அதிகம் உண்டாகிறது. எச்சரிக்கையுடன் இருங்கள். தெய்வத்திடம் சரணடைவது ஒன்றே வழி. அடுத்து கன்னிராசி. எடுத்த காரியங்கள் யாவிலும் ஓரளவு வெற்றியே கிடைக்கின்றது. அதன் மூலம் நல்ல பலனும் கிடைக்கின்றன. பிறர் தயவை நாட அவசியம் இருக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய சந்தர்ப்பம் உங்களுக்கு வாய்க்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். கடவுளோட பக்தி, தெய்வ பக்தி அதிகமாகிறது. மனைவி மக்களால் மகிழ்ச்சி. அடுத்து துளாராசி. வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கின்றது. நண்பர்களினால் ஓரளவு நன்மையும் உண்டாகிறது. குடும்பத்திற்கு மங்களமான காரியங்கள் ஏற்பட போகின்றது. அதற்காக செலவு புரிய நேருகிறது. புதுசாக வீடு, மனை, வாகனம் வாங்குவதோ அல்லது புதுமனை குடிபோவதோ, வீடு மாடிஃபிகேஷன் செய்வதோ நடைபெறப் போகிறது. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியே நிலவுகிறது. அடுத்து விருச்சிக ராசி. உத்தியோகம் செய்பவர்களுக்கு பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கின்றது. கூட்டு வியாபாரத்திற்கு வழி ஏற்படுகின்றது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. புதிய தொடர்புகள் தீமை பயப்பதாக இருக்கும். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியே நிலவுகிறது. ஆரோக்கியமும் செல்வம், செல்வாக்கு ஆகியவையும் அதிகரிக்கின்றன. நினைத்ததெல்லாம் நடைபெறுகின்றது. பெரியோர்கள் சந்திப்பு, தொழிலில் முன்னேற்றம் ஆகியவை நடைபெறுகின்றது. பணவரவு அதிகரிக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி பயணிக்கின்றன. செல்வம், செல்வாக்கு, புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்கின்றது. தொழிலில் மகிழ்ச்சியும் நல்ல ஆதாயமும் கிடைக்கின்றன. பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றனர். பெற்றோர்களின் மூலம் கூட பொருள் வரவு உண்டாகின்றது. அடுத்து கும்பராசி. முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களை செய்யாவிடில் வீண் கெட்ட பெயரே ஏற்படும். வீட்டிலேயும் சரி, வெளியிலும் சரி எதிர்ப்புகள் இருந்து வருகின்றன. துணிச்சலுடன் நடந்து காரியங்களை செய்தால்
கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மனைவி மக்கள் உங்களுக்கு அடங்கி நடக்கின்றார்கள். மணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகின்றது. அடுத்து மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகிய அனைவராலும் நன்மை உண்டாகிறது. ஆனால் கூட மெயினான, அதாவது தெய்வத்தினோட அனுகிரகம் சற்று தாமதமாகவே கிடைக்கப் போகின்றது. உங்களுக்கு புது தொழில் தொடங்க நல்ல வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதே மாதிரி மனைவி மக்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கின்றது. ஆமாம். அடுத்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பாலு.